பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசித்து துரிதமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 அதிகாரம் 14 வசனம். சங்கீதம் 27:14 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மாதம். இந்த மாதம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உலகத்துக்காக காத்திருக்க மாட்டாங்க. புரிகிற மாதிரி சொல்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் டைமுக்காக காத்திருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மனுஷருக்காக காத்திருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக காத்திருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார்கள். காலங்கள் அவர்களுடைய பட்சத்தில் இருக்கும். அவர்கள் சொல்லுகிறது எதுவோ அது நடக்கும். அவர்கள் நினைப்பது எதுவோ அது நடக்கும். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாக மாறும். நீங்களும் நானும் இந்த மாசம் அவருக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நபர்களாய் இருப்போமேயானால் ஆண்டவர் நம் மூலமாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார், விரும்புகிறார். ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதத்தை செய்கிறார். கானா ஒரு கல்யாணத்தில். அங்க அந்த திராட்சை ரசத்தை உருவாக்குவதற்கு பல வருடங்கள் ஆகும். ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ குடிக்கிற மாதிரி இந்த திராட்சை பழத்தை எடுத்து போட்டு மிக்சியில் அடித்து அதில் சுகரை போட்டு அப்படியே குடிக்கிற ஜூஸ் கிடையாது. யூதர்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த திராட்சை பழத்தை எடுத்து அதை பல விதங்களிலே அதை பதப்படுத்தி பல வருடங்களாக வச்சு மிக டேஸ்டான ஒரு நல்ல திராட்சை ரசத்தை தான் அவர்கள் இந்த திருமண காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள். ரொம்பவும் காஸ்ட்லியான, அதே நேரத்தில் மிகவும் சுவை மிகுந்ததாக அது இருக்கும். பல வருடங்கள் ஆகும் அதை செய்யறதுக்கு. ஒரு நல்ல திராட்சை ரசம், சுவையான திராட்சை ரசம் உருவாவதற்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனால் அந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்ததுனால, இயேசுவும் அவருடைய தாயாரும் அங்கே இருந்ததுனால அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த குறைவு எப்படி நிறைவானது? எவ்வளோ டைம் ஆச்சு? எத்தனை மணி நேரங்கள் ஆச்சு? அல்லது எத்தனை மாதங்கள் ஆச்சு அந்த தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கு? தண்ணியை ஊற்றுங்கன்றாரு, எடுத்துட்டு போங்கன்றாரு. ஈவன் அவர் ஜெபம் பண்ண மாதிரி கூட அதில் என்ன பண்ணல, போடலை. தண்ணீரை ஊற்றுங்கன்றாரு, எடுத்துட்டு போங்கன்றாரு. இந்த மிராக்கிள் அவரால் எப்படி செய்ய முடிந்தது? உடனே ஒன்று சொல்கிறேன். நாம் ஆண்டவருக்காக காத்திருந்தோம் அப்படின்னா நேரத்தையும் காலத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கர்த்தருக்காக அதை பயன்படுத்த முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்படி சொல்கிறேன். இப்போது ஒரு புயல் வருதுன்னு உடனே நம்ம மைண்ட் செட் எல்லாம் என்ன பண்ணும்? பால் வாங்கி வச்சுக்குங்க, இது வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்க, கரண்ட் இல்லாமல் போயிடும், இது வேணும் அது வேணும் எல்லாம். பார்த்தீங்கன்னா மைண்ட் மென்டாலிட்டி எல்லாம் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்களோ, உலகம் என்ன சொல்லுதோ அதை தான் மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு ஓடிப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்துவோம். நான் தவறு என்று சொல்லவில்லை, அது சாதாரண மனுஷன் பண்ணுறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம் தெரியுமா? இப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புயல் வரும் வராது அப்படின்றத டிசைட் பண்ணுறது என் கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் யார் அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன். மழை நமக்கு அவசியம், ஆனால் புயலினுடைய சேதாரங்கள் நமக்கு அவசியம் கிடையாது. அது தேவைன்னா, புரியுதுங்களா,
ஆமாம், அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா ஓகே. ஆனால் நிறைய மழை நமக்கு அவசியம், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் சொல்கிறபடி, மனுஷன் செய்கிறபடி செய்ய மாட்டான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எழும்பி நின்று அந்த காற்றையும் கடலையும் அதட்டினது போல சென்னைக்கு இந்த புயல் வராது, தாக்காது. இதுதாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம். எல்லாரும் பயந்துக்கிட்டு வீட்டில் உக்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக வெளியில் போயிட்டு வருவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க புயல் வரும்னு, நம்ம சொல்லுவோம் புயல் வராது, மழை வரும், சென்னைக்கு தேவையான தண்ணியெல்லாம் கிடைக்கும். ஆனால் புயல் வராது, வரக்கூடாது. நீங்கள் சொன்னால் அது நடக்குங்க, நீங்கள் சொன்னால் நடக்கும். ஸோ அது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மை தான் அது. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக மாறும். தரிசனங்களை நீங்கள் கண்ணு திறந்திருக்கோம், உங்கள் கண்ணு நீங்கள் ஜெபம் பண்ணுறது கண்ணை மூடினாலும் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் ஒரு டிவைன் இன்ஃப்ளூவன்ஸ் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். தயவு செய்து இது காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நன்மை. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருன்றார். நம்ம நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ண உட்காருவோம், ஆனால் பிரச்சனை வந்த உடனே இருதயம் சோர்ந்து போயிடும். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனை வருதே உன் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுறதுக்கு தான். ஆனால் நீ என்ன பண்ணு, அவருக்காக காத்திரு. அவர் என்ன பண்ணுவார், வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக உன்னுடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணுவார், ஸ்திரப்படுத்துவார். ஸோ முன்னாடி இருந்ததை விடவும் இன்னும் திடமானதாக இருந்து என்ன பண்ண அப்படின்னா, அந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாத, இன்னும் தைரியமாய் அவருடைய சமூகத்திலே காத்திரு. அப்படி காத்திருக்கிற உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட, உண்மையிலே நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது நடக்கிற ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, அவுட்வேர்ட்ஸில் நிறைய சேஞ்சு நடக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில் மாற்றத்தை ஏற்படுத்துறது ஒரு மாற்றம் கிடையாதுங்க. நம்மளுடைய உள்ளம் மாற்றத்தை சந்திக்கிறது தான் ஒரு பெரிய மாற்றம். நம்மளுடைய உள்ளம் பெரிய மாற்றத்தை சந்திச்சிருச்சு அப்படின்னா அந்த மாற்றம் வெளியில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் வல்லமை படைத்தது. புரியுதா நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து தண்ணியை திராட்சரசமாக மாற்றினதா இருக்கட்டும், கடலின் மீது இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அது எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு? அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த விசுவாசம் அப்படின்னா அவருடைய இருதயத்திலிருந்து தான். அவருடைய இருதயத்திலிருந்து அது எப்படி வருகிறது? அவரால் மட்டும் எப்படி நடக்கிறது? அவர் தேவகுமாரனா இருந்தார். நீங்களும் தான் தேவகுமாரர், தேவகுமாரத்தி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், அந்த அதிகாரத்தை உடையவர்களா இருக்கிறோம். ஆனால் இயேசுவால் செய்ய முடிந்தது நம்மால் செய்ய முடியவில்லை. இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் என்ன பண்ணணும் அதை நீ செய்வ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கிரியை, அது நல்லதா இருக்கட்டும், அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், பேய் ஓட்டுறதா இருக்கட்டும், நோய் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே கிரியை தான். ஆனா அவர் என்ன செஞ்சாரோ அதை நம்மளால செய்ய முடியும்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. முதல்ல அதை நம்புறதுக்கே நம்மளுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்பணும். அதுக்கு அது எப்படி நடக்கும் அப்படின்னா, காத்திருக்கும் போது தான் நடக்கும். சும்மா அப்படி நீங்கள் பைபிளை படிச்சுட்டீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கேட்டுட்டீங்கன்னா நான் இயேசுவை போல மாறிட முடியும், இயேசுவை போல செய்திட முடியும்ன்றதெல்லாம் கிடையாது. காத்திருக்கும் போது தான் அது நடக்கும். காத்திருக்கும் போது தான் அது நடக்கும். இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி மாறிடுச்சு. எல்லாம் பட்டுன்னு அப்பப்போ உடனே நடக்கணும். புரியுதுங்களா? ஆனால் கர்த்தருக்கு நீ காத்திருந்தால், புரியுதுங்களா, பல வருஷமாக மாறி நல்ல திராட்சை ரசத்தை பெற வேண்டிய
ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆண்டவர் இன்ஸ்டன்டேனியஸ்லி மாற்றுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சமயம், நேரம், காலம், சூழ்நிலை இது எல்லாம் அடிப்பணியும். எல்லாம் உங்களுக்கு முன்னாடி அது அடிப்பணியும், தெரியுமா? யோசுவா சூரியனை பார்த்து தரித்திருன்றாரு. சூரியனை பார்த்து சொல்றாரு, அப்படியே ஸ்டில், அப்படி நில்லு அப்படின்றாரு. அப்படியே நிக்குது. அது எப்படி அவரால் முடியுது? ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரா, எப்பா நீ சண்டை போடும்போது சூரியனை ஸ்டாப்புன்னு சொல்லு, நான் நிறுத்திடுறேன், அப்போ நீ சண்டை போடு, நீ ஜெயிச்சிடலாம். அப்படி எல்லாமா ஐடியா கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்களேன். அவர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு. உடனே அவருடைய இருதயம், ஏன் தெரியுமா, அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்ட ஒரு இருதயம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்படும், நிலைவரப்படும், உறுதியாயிருக்கும், உறுதியாக மாறும். என்ன உறுதியா மாறும் அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், அதை எல்லாவற்றையும் என்னால ஜெயிக்க முடியும். நான் பிரச்சனைக்குள்ள போற ஒரு மனுஷன் இல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு மேல நடக்கிற ஒரு மனுஷன். நான் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு அழுது அலறுகிற ஒரு நபர் அல்ல, அவைகளை அலற செய்கிற ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரும், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வரும். இது எங்க தெரியுமா வரும்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் வரும். நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்கள் இருதயம் பக்குவப்படுத்தப்படும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா, எந்த இடத்துல எங்க என்ன எப்போ எப்படி எதை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை அவர் நிலைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். புரியுதுங்களா? சங்கீதம் 33:20, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுடைய இருதயம் எல்லாருக்கும் வரா மாதிரி தான் பிரச்சனை வரும். ஆனா நம்ம எப்படி ஸ்ட்ரென்த்தனா இருப்போம் தெரியுமா? எப்படி அது நடக்கும் தெரியுமா? ஏன் அது நடக்கும் தெரியுமா? நம்ம அவருக்காக காத்திருக்கும் போது நம்மளுடைய ஆத்துமாவை அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, அவர் அப்படியே சுத்திலும் சூழ்ந்து கொள்வார். எப்படி சூழ்ந்து கொள்வார்னா, அதை சுத்திலும் ஒரு கேடயத்தை உருவாக்குவார். அதுக்கு துணையா அவர் மாறிடுவாருங்க அந்த ஆத்துமாவுக்கு. நீங்களும் நானும் நினைக்கிறீங்க அப்படியே ஹார்ட் வந்து இப்படின்னு. நம்ம ஹார்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அவருக்காக காத்திருக்கும் போது அந்த இருதயத்தை சுத்திலும் அவர் கேடகமாக, அந்த இருதயத்தை சுத்திலும் அவர் ஒரு வளையம், ஒரு ப்ரொடெக்ஷனை போடுவார் பாருங்க. அப்போ உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த வேதம் சொல்கிறது பார்த்தீங்களா, பிசாசியையும் அக்னியாஸ்திரங்கள். அப்போ நம்மளுடைய இருதயத்திற்கு நேராக, சூழ்நிலைக்கு நேராக, சிந்தனைக்கு நேராக பிசாசு ஒரு பெரிய அக்னியாஸ்திரத்தை, அம்பை எய்வான். உன் இருதயத்தை குத்தணும், உன் இருதயத்தை கிழிக்கணும், அதுல இருந்து ரத்தம் வரணும், நீ அழுகணும் சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? எனிமி ஒரு பெரிய அம்பை வந்து நேரா எரிஞ்சு விடுவான். அது நேரா வரும். காத்திருக்கிறதுனால வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, என் இருதயம் அப்படியே தான் இருக்கும், ஆனா அதை சுத்திலும் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கேடகமாக மாறுகிறார், துணையாக மாறுகிறார். அப்ப அந்த இருதயத்தை சுற்றிலும், அந்த ஆத்மாவை சுற்றிலும் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் உருவாகிறது பாருங்க. இப்ப அந்த அம்பு வருகிறது, நம்ம இருதயம் தான். ஆனா இந்த இருதயத்தை அந்த பிரச்சனையும் போராட்டமும் எனிமியின் மூலமா வரக்கூடியது வந்து தாக்காது. அது பட்டு கீழே உடஞ்சி விழுந்துரும். அதுக்கு தான் ஆண்டவருடைய சமூகத்தில், இதில் நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது அவர் எப்படி ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னா, உன்னுடைய இருதயத்தை அப்படியே கடினப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஆவிக்குரிய உலகத்துல, ஆவிக்குரிய ரீதியில என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இருதயத்தை சுற்றிலும் ஒரு துணையை, அந்த இருதயத்தை சுற்றிலும் ஒரு கேடயத்தை அவர் உண்டாக்கி, பிசாசுனுடைய காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், அவனுடைய ஏமாற்றுத்தனங்கள், அவனுடைய இந்த சோகம், வருத்தம், வேதனை, கண்ணீர், பாடு, உபத்திரவம், இது எல்லாவற்றையும்
ஆமா, இருதயத்துக்குள்ள போகாதபடி God will protect. அவர் துணையா வந்து நின்னுருவார், முன்னாடி வந்து நின்னுருவார். அந்த ஆத்மாவுக்கு முன்னாடி வந்து அவரே துணையா நிற்கிறாரு. அப்போ அந்த அம்பை வந்து அவர் உடைச்சு போடுவார். இதுதான் நடக்குது. அவர்கிட்ட காத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா, அந்த துணையும் இருக்காது, கேடகமும் இருக்காது. ஈஸியா நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஸோ இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. பட் நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். இந்த மாதம் நான் சொல்றது, உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதனால நீங்க காத்துருங்க, நான் அப்படி சொல்லலை. அது வந்து வேதம் சொல்கிறது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவனும் ரட்சிக்கப்படாதவனும் எல்லாவனும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அவரே துணையும் அவரே கேடகமுமா இருக்கிறார்னா அவர் ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்துகிறாரு. அப்போ அது வந்து என்ன பண்ணாது, தாக்கினாலும் அவன் சோர்ந்து போக மாட்டான். அதை மீறி அவன் எழும்பி வந்து நிற்பான், அதன் மீது நடப்பாங்க. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உண்டாகிற நன்மை. இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு, நமக்கு நேரம் இல்லாததுனால நான் முடிக்கிறேன். இந்த ஒரு நன்மையை இந்த மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காத்திருக்கும் பொழுது மேபி டைம் டிலே ஆகலாம். என்னடா இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். பைபிளில் சிமியோன் என்ற ஒரு பர்சன் ஜீசஸினுடைய ரட்சிப்பு வர காத்திருக்கிறாரு. புரியுதுங்களா? வர்றாரு, காத்திருக்கிறார். வயசாகி மரணத்துக்கு ஏதுவான அளவுக்கு அவருக்கு வயசாயிருச்சு. ஆனால் அவருடைய காத்திருக்குதல் வீணாய் போகவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்தார். குழந்தையா ஜீசஸை வந்து கொண்டு வராங்க. இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. இவ்வளோ வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஆண்டவரே, இப்போ உங்களை நான் பார்த்துட்டேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உண்மையிலே ஆண்டவருக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நன்மையை பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும், பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும். இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன், அதெல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ளது. எது நடக்கும் அப்படின்னா அவரை பார்ப்போம். இந்த மாசம் நீங்களும் நானும் அவருக்காக காத்திருந்தோம் அப்படின்னா தரிசனங்களை பார்ப்பீர்கள், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள், ஆழங்களுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு செல்லுவார். சில பேர் அவரையே பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் நாம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? அதனால கர்த்தருக்கு ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா, அவர் நம்மளுடைய ஹார்ட்டை சுத்திலும் ஒரு கேடயத்தை போடுவாரு, அவரே துணையா வந்து நிற்பாரு. அப்புறம் அதை விட வேற என்னங்க வேணும்? அவரே வந்து பக்கத்துல நிற்கிறாரு. நம்ம காத்திருக்கும் போது அவரே துணையா மாறுறாருன்னா இந்த உலகம், பிரச்சனை, போராட்டம், மனுஷன், கடன் பிரச்சனை, இது அது எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணலாம். எதுவுமே நம்மளை அட்டாக் பண்ண முடியாது, எதுவுமே நம்மளை வந்து என்ன பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா கண்மலையின் மீது நம்ம வந்து அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நாம வலிமை நிறைந்தவர்களாக இருப்போம். இந்த உலகத்திற்கு முன்பதாக வலிமை நிறைந்தவர்களாக இருப்போம். உலகமோ, மாமிசமோ, பிசாசோ, உலகம் எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கர்த்தருக்கு காத்திருப்போம். அவர் நமக்கு துணையாக, அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிற ஒரு மாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள தேவனே, இந்த காலை நேரத்தில் இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஒரு வார்த்தையின்படி கர்த்தருக்கு காத்திரு ஆண்டவரே, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்திலே இந்த வார்த்தையின்படி நீர் எங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கிறதை, சூழ்ந்து கொள்ளுகிறதை நாங்கள் காணும்படி உதவி செய்யும். இந்த மாதம் எல்லாருக்கும் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.